ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் பிடிகரணை போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஊர்லலாம் இதை கருணக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம். சென்னையில் சேனக்கிழங்கு கருணக்கிழங்குன்னு சொல்கிறதுனால இதை பிடிகரணைன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கருணக்கிழங்கு 2 விசில் விட்டு இது மாதிரி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் தக்காளி, 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான மசாலா ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம். இப்போ முதல்ல ஆயில் சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கு குழம்புனாலே கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் உங்களுக்கு பிடிக்கணும், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிடிகரணக்கிழங்கு அரிக்கும்னு நினைக்காதீங்க, அரிக்காது. நம்ம வேக வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் அரிக்காது. முதல்ல வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கவும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பிடிகரணக்கிழங்கு உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. ஆண்களுக்கெலாம் ரொம்ப நல்லது, மூலத்துக்கு நல்லது, மலச்சிக்கலுக்குமே நல்லது. பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை கூட நல்லதுன்னு படித்தேன். ஒரு 40 வயசு 50 வயசு ஆனவங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த பிடிகரணை அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குன்னு படிச்சிருக்கேன். இப்போ வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிக்கிறதுக்கு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் எந்த குழம்புனாலுமே. அப்போ தான் நம்மளுக்கு திப்பி திப்பியாக நிற்காது. அதனால் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், லைட்டாக பெருங்காயத்தூள், இப்போ குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா இந்த மசாலாவிலேயே எண்ணெயிலேயே மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர வதக்கிக்கலாம். ஏன்னா பச்சை வாசனை நல்லா போயிடும் நம்ம எண்ணெயிலேயே வதக்கும்போது. இப்போ மசாலா பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளிப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இந்த குழம்புக்கு. அந்த நமைச்சல் எடுக்குங்கிற பயத்தினால குழம்பு கொஞ்சம் நம்ம திக்காகவே வச்சுக்கலாம். ஊற்றிட்டு கிழங்க சேர்த்துக்கலாம். கிழங்க சேர்த்து நல்லா மசாலாவோட ஒரு பிரட்டிட்டு ஒரு 2 துண்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் முத்தலாக இருந்ததுனால கொஞ்சம் இளம் தேங்காய் இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். ஏன்னா கொதிக்கும் போது குழம்பு கொஞ்சம் வற்றும், அப்போ தான் கரெக்டாக வரும்.
இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டாலே நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு இப்போ எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், புளி வந்து எப்போவுமே வெள்ளையாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் மீடியம் சைஸ் புளியாக தான் நம்ம வாங்கி குழம்புக்கு சேர்த்துக்கிடணும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.